கோவை மாவட்ட வனப்பகுதியில் இன்று ஒரே நாளில் 2 யானைகள் உயிரிழந்துள்ளன. இப்பகுதியில் யானைகள் மரணம் தொடர்வது குறித்து வன ஆர்வலர்கள் பல கேள்விகளை எழுப்புகின்றனர். இது ஒரு தாய் யானையின் பரிதவிப்பு. ஏதாவது நடந்து தனது குட்டி பிழைத்து விடாதா என்று ஆனைக்கட்டி செங்கல் சூளை பகுதியில் இந்த யானை சுற்றி வந்தது. காரணம், கடந்த 3ஆம் தேதி பொன்னூத்து மலைப்பகுதியில் தோட்டத்தில் பன்றிக்காக வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடிகுண்டில் சிக்கியதில் குட்டி யானைக்கு தாடை பகுதியில் காயம் ஏற்பட்டது. அதனால் உணவு குடிநீர் கூட பருக முடியாமல் அவதிப்பட்ட யானை ஆனைக்கட்டி செங்கல் சூளை பகுதியில் அடைக்கலமாகி ஒரே இடத்தில் நின்று கொண்டிருந்தது. இந்த சூழலில் காயத்தால் குட்டி யானை இன்று உயிரிழந்தது. 1:30-2 மணிக்கு தான் மருத்துவ குழுவே உள்ளுக்குள்ளார வந்திருந்தாங்க. இவங்க இந்த யானை பார்த்தீங்கன்னா தன்னோட குட்டியை விட்டு போட்டு தூரத்தில் தள்ளி போயிட்டு வந்துச்சு. அப்போயாவது இவங்க ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வனத்துறை அலட்சியமாக எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லாமல் இன்றைக்கி ஒரு குட்டி யானையும் உயிரிழக்க சம்பவம் நேர்ந்திருக்குது. இதற்கிடையே வாழையாறு அருகேயுள்ள புதுப்பதியில் ரயில் மோதி பெண் யானை ஒன்று உயிரிழந்தது. வனத்தையொட்டிய கோவை பாலக்காடு ரயில் பாதையை யானை கடக்க முயன்றபோது வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் யானை மீது மோதியது. அதில் காயமடைந்த பெண் யானைக்கு வனத்துறையினர் முதலுதவி சிகிச்சை அளிக்க முயற்சி மேற்கொண்டனர். அந்த முயற்சி பயனளிக்காமல் தண்டவாளத்திற்கு அருகில் இருந்த பள்ளத்தில் யானை விழுந்து உயிரிழந்தது. கடந்த 1.5 மாத காலத்தில் தமிழகத்தில் 20 யானைகள் உயிரிழந்துள்ளன. கோவை வனக்கோட்டத்தில் தொடர்ச்சியாக நடைபெறும் யானைகளின் இறப்பு இந்த வனத்தின் இழப்பு. தமிழக அரசு யானைகள் வழித்தடத்தில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது குறித்து கொள்கை முடிவு எடுத்தால்தான் இதற்கான நிரந்தர தீர்வு ஏற்படுத்த முடியும் என்கின்றனர் வன ஆர்வலர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் ஜே மார்ட்டின்.